நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். யமன் கட்டளை, இது இறைவன் கட்டளை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அன்பு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கமல் சார் ஞாபகம் வந்தார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அன்பு. நிச்சயமாக பெருசாக வருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கார், நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம். மிக அற்புதமான டான்ஸ் மூமெண்ட்டு, மிக அற்புதமாக அழகு. ஒரு தமிழ் ஹீரோ, அதான் பிரச்சனை இங்கே நம்ம நாட்டில். தமிழனாக இருக்கக்கூடாது, என்னமோ தெரில, அது என்னமோ தெரில, தமிழ்நாட்டில் தமிழனாக இருக்கக்கூடாது. ஓகே, அதை மீறி அன்பு வந்து மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இயக்குனர் மிக அற்புதமாக இயக்கியிருக்காரு, மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொருலையும் செதுக்கியிருக்கார். பாடல்லாம் மிக அற்புதமான வரிகள். முன்னாடிலாம் காசே தான் கடவுளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஜெமினி கணேசன் படம், சக்கரம்னு அந்த படம் பேர். இந்த படம் காசு இருந்தால் தாங்கிறது, அதாவது இதை விட மேலே யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் முணுமுணுப்பாங்க பாருங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி ஒரு அதிகமாக அற்புதமாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையில் ரொம்ப பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்காக படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, மக்களுக்காக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராமல் போயிட்டீங்கன்னு தான் எனக்கு வருத்தம். அந்த பொண்ணுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸ்கூல் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாம் சார், நாங்கள் ஸ்கூல் படிக்கவே இல்லையே, இல்லை ஒரு நாள் லீவ் போடலாமா இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கலைப்புலி சேகரனை, உண்மையிலே வந்து எந்த இதாக இருந்தாலும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது தான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காருங்க, வேலை இருக்குது வேறு மீட்டிங், அவர் தலைவராக இருக்கார் மீட்டிங்கு. அதையும் மீறி உட்காந்துருக்கேன். அண்ணன் சீக்கிரம் முடிச்சுக்கிறேண்ணே, அண்ணன் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் குணா சார், அவர் என் நண்பர். இயக்குநர்களை ரொம்ப எல்லோரும் பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ பார்த்த முகமாக இருக்குது, பழைய ஆர்டிஸ்ட்டு, நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. அந்த மாதிரி நீங்கள் வரணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவீங்கன்னு சொன்னார் அவர். ரொம்ப வாழ் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க. அப்புறம் கார்த்திக் ராஜா கேமராமேன் சார், நாங்கள் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அவர். சந்தோஷண்ணே, நீங்கள் வந்து வைக்க மகிழ்ச்சி. வெக்கப்படுவார் ரொம்ப, ஆனால் மேலே வாங்கினேன், ரொம்ப வெக்கப்படுறாரு. அப்புறம் அர்ஜுன், இந்த உடம்பை வச்சு இந்த டான்ஸ் ஆடிருக்காரு. ரொம்ப இது, ஆனால் உடற்பயிற்சி பண்ணுங்கள், இதே ஸ்பீடாக இருக்கலாம். கொட்டாச்சி, ஒரு நல்ல மாமனிதர் கொட்டாச்சிலாம். அத்தனை பேருக்கும் நன்றி கலந்து வணக்கம் சொல்லிவிட்டு, பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம சினேகன் சார். சினேகன் சார் பாடல் ரொம்ப அற்புதம், எல்லா பாட்டுமே அற்புதம். டான்ஸ் மாஸ்டர் மிக அற்புதம், கேமராமேன் அற்புதம், எடிட்டிங் அற்புதம். டோட்டலாக யமன் கட்டளை, இறைவன் கட்டளை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரிகை நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மயில்சாமி நானும் கிட்டத்தட்ட 1983 அப்படின்னு நினைக்கிறேன். நான் குன்றத்தூரில் இருந்தேன். அப்போ 83, 78, 80 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே குன்றத்தூர் வரும் எங்கள் வீட்டுக்கு. அவ்வளோ நல்ல மனிதர். நான் படம் டைரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார், நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். வெகு வேகமாக அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட போயிட்டார், ஏன் போனதில்லை. இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டார், நல்லவங்களும் சீக்கிரம் கூப்பிட்டுருவார். எல்லாம் நல்ல விஜயகாந்த் சார் சீக்கிரம் போயிட்டார். அதுக்கு நாங்கள் நல்லவன் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவன் நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன். என்னடா அது இவர் மட்டும் 73 எப்படியே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்க போகிறேன். அதனால் நான் சித்தர் வழிபாட்டில் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சொன்னேன், ஏதோ ஒரு சைடில் குரல் வருது, பரவாயில்ல இருக்கட்டும், என்னன்னு தெரில. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வணங்கும் எனக்கு சித்தர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி இந்த வெற்றி விழாவுக்கும் நம்ம எல்லோரும் சந்திக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க சார், இன்னும் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எடுங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா வெட்டுறான், பொண்டாட்டி வெட்டுறான், எல்லாரையும் வெட்டுறான். தண்ணி அடிச்சிட்டான்னா ரோட்டில் போகிற யாரையும் விடுறதில்ல, கழுத்து அறுத்துட்டு ஒருத்தர் மசாலா மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கான் பாடியை. கண்டுபிடிச்சி நம்ம போலீஸ் அது வேறு விஷயம், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் என்னன்னா போதை, அந்த போதை இல்லாமல் இருக்கணும் என்னங்கிறதுக்காக நம்மெல்லாம் படம் எடுப்போம். நான்லாம் இப்போ 3ஆவது படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டுங்க. தண்ணி அடிக்கிறோம் சீக்கிரம் வைக்கவே மாட்டேன், செத்து போனால் கூட பரவாயில்ல, வைக்க மாட்டேன். ஒரு படம் நடித்தேன், இப்போ போய் கமிஷனர் நடித்தேன். கடைசியாக ஒரு குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுமா.
நான் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன செலவு பண்ணிங்களும் நான் தந்துடுறேன், எனக்கு இந்த சீனே வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்தவனா, அவர் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார், எப்படி இருக்கணும்னு நினச்சார். அதனால தான் இன்றைக்கி வரையும் டீ சாப்பிடல, வெத்தலை பார்க்கல, தண்ணி அடியில் எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒழுக்கம். இந்த சினிமாவில் நிலச்சி நிற்கணும்னா ரொம்ப தேவை ஒழுக்கம். அப்புறம் வந்து சாப்பாடு, உடற்பயிற்சி, எல்லாருக்கிட்ட அன்பாக பேசணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் இன்னொன்று நாள் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இருக்க வரைக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே கேட்போம், நல்லபடியாக நடப்போங்கிறத சொல்லிக்கிட்டு, எமன் கட்டளை சுரேஷ் சார் இதை வேறு அங்கே உட்காந்துருக்காரு, ஒரு இயக்குனர். அவர் வந்து நிறையா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுறாரு. எழுந்துங்க சார், உங்களை தான் சார். என்ன பேர் சொல்லிட்டேன்? ராஜேஷ், சாரி சுரேஷ்னா ராஜேஷ். ஓ ராஜேஷ் சார், ராஜேஷ் சார் இப்போ தான் ஒரு 8000 பேரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார். மக்களுக்கு தேவையான மண்ணும் மரபும் அப்படின்னு பண்ணார். ரொம்ப சந்தோஷம். எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த விழா சீக்கிரம் முடியணும், ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதனால் இந்த படம் மீண்டும் பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான், நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு அன்பை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. மயில்சாமி சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை நிறையா வெற்றி படமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு, அம்மாவை அப்பாவை மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது. தாய் தான் பெண் இனம், மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம். அந்த பெண் இல்லாமல் யாருமே கிடையாது. அந்த பெண்களை மதிங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க ரோட்டில், அப்படி இப்படி சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி வளர்ப்போம். பெண் வந்து தாய்க்கு சமானம் அப்படிங்கிறது நம்மளே சொல்லி வளர்ப்போம். தந்தை வானம், பூமாதேவி தாயினா தந்தை வானம். வானம் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் வானம் இல்லை. இந்த 2 பேர் இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும். அந்த 2 பேரையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் குரு. எல்லாத்துக்கு மேலே இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பினை வேணும். நம்ம எல்லா நாட்டையும் பார்க்குறோம், எல்லா நாட்டுக்கு போகிறோம். இந்தியன் மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. சில பேர் அப்படி இப்படி இருக்கலாம். அதுவும் தமிழன். இன்றைக்கி இத்தனை சித்தர்கள் வந்து நம்ம தமிழில் வந்து மருத்துவமாக இருக்கட்டும், மொழிகளாக இருக்கட்டும். இன்றைக்கி இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னார், 5600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்புலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே பறக்கிற குதிரை கண்டுபிடிச்சாங்க. கூடு விட்டு கூடு பாயிருது. சித்தர்கள் காட்டில் சிங்கத்தை புலியெல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறது, கடிக்காது, அப்படி நோக்கு வருமோ. இந்த மாதிரி பல கலைகள் கண்டுபிடிச்ச நம்ம தமிழ் சித்தர்கள். அந்த நாட்டில் பிறந்திருக்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப சந்தோஷம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெயஹிந்த். ஏன்னா அங்கே செயலாளர் நிற்கணும்னா இந்த அசோசியேஷன்லேருந்து தலைவரை பதவி ரிசைன் பண்ணணும், அது தெரியாமல் போட்டாங்க. இப்போதைக்கு தான் அங்கே செயலாளராக தான் இருக்கிறாங்க. சட்டம் அப்படி. நான் நிறையா பேச நினச்சேன், ஆனால் காலதாமதம் ஆகிவிட்டது. இந்த இடத்துல வந்து மயில்சாமி இருக்க வேண்டிய இடம் அது இல்லை. ஆனால் வையாபுரி சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க, சித்தப்பா, பெரியப்பா. அதில் நானும் ஒரு அப்பாட வச்சுக்க, அவ்வளோதான். ஏன்னா அவர் இருந்து பெரிய ஒரு இதை கொடுத்துக்கூடும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள் எல்லாம் இப்போ நம்ம தம்பி ஜாகுவார் முதற்கொண்டு எல்லாரும் இந்த படத்துடைய சிறப்புகளை பேசிட்டாங்க. அதனால் நானும் அதை இழுத்துட்டு இருக்க விரும்பலை. இல்லை என்ன பிரச்சனை, எனக்கு பழின்னு தெரிகிறது. இது ஒரு சின்ன முதலீட்டு படமாக இருந்தால் கூட இதில் இயக்குனராகட்டும் அந்த ஒளிப்பாதலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, டக்குன்னு எனக்கு மனசில் விழுகிறது அன்பு தான். ஒரு நல்ல ஹீரோக்குரிய அழகு, இளமை எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கூட சொன்னேன், நீ தம்பி நான்லாம் 43வது வயசில் போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். நீ எல்லாம் நல்ல ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க, உடம்புனா வளமையாகிக்க, இருக்க, நல்லா ஒரு இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய ரவுண்டு வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக இருக்குது. எனக்கு மனதில் படுறதை சொல்கிறேன். ஏன்னா நிறையா ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணுறேன், பார்க்குறேன். எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது தெரியும் என்னடா இப்படி அப்படிலாம் இருக்கும். ஆனால் திறமைகள் வந்து எல்லாரும் வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் பிரபுதேவா எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு ஹீரோவான்னு சொன்னாங்க, ஆனால் அவருடைய அந்த நடன திறமை இருக்குது பாருங்கள், அவர் எங்கேயோ கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி நான் கிங்காங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் அந்த சின்ன வயசுலேயே பல்ட்டி அடிப்பான். இன்றைக்கி எனக்கு கூட சொந்த வீடு கிடையாது, ஆனால் அவன் சொந்த வீடு வாங்கியிருக்கிறான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கிறான். அதே போல் இன்னொன்று நான் சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சசிகுமார் வந்து பேச முடியாமல் திணறினார். அவர் ஏன் திணறினாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். ஏன்னா அவருடைய போராட்டமெல்லாம் மிக கடினமானது. இப்போ நாங்கள்லாம் எடுத்த உடனே யாருன்னு படத்தில் கிளிக் ஆகிட்டோம். எல்லாம் அப்புறம் ஊரை தெரிஞ்சிட்டேன். எல்லாமே சில்வர் ஜூப்ளி படம் தான். இப்போ நான் இந்த 40 வருஷமாக போராடினா கூட நான் இன்னும் வந்து ஒரு நோன் ஃபிகராக அந்த யார் படத்தில் வந்து இன்றைக்கி ஒரு
அசோசியேஷனில் 10-15 வருஷமாக தலைவர் செயலர்னு அப்படியே போயிட்டு இருக்குது. அதாவது சினிமா துறையில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் திறமை இல்லாதவர்கள், சரியாக கணிக்க தெரியாதவங்கெல்லாம் தவறி விழுந்து இந்த பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க வந்து தவறி போயிட்டாங்க. அது காரணம் நம்முடைய கணிக்க தெரியாது தான். தவறுகளை நிறையா செஞ்சிடறோம். அதே மாதிரி தம்பி அர்ஜுன் தாஸா எனக்கு ரொம்ப ஆக்டிங் தர ரொம்ப நல்லா இருந்தது. ரியாக்ஷன்லாம் அற்புதமாக இருக்குது. யாருதுன்னு கேட்டேன் நான், இந்த பையன் யாருன்னு கேட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் சொன்னாங்க, இல்லை புதுசு இப்போ நிறையா படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப பிரமம், அவருக்கும் ஒரு வளமையான காலம் இருக்குது. ஏன்னா சினிமாவில் திறமை இருந்தால் போதும், அழகு ரெண்டாவது தான். ஆனால் ஹீரோங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகு வேணும். எப்படி நம்ம அழகான ஒரு ஹீரோயினி இளைஞர்கள் மற்றவங்களாம் நேசிக்கிறாங்களோ, அதே மாதிரி பெண்களும் ஒரு அழகான இளைஞனை நேசிக்கத்தான் செய்வாங்க. அது தவறு இல்லை. ஏன்னா அது மாதிரி நீயும் உன்னை நல்லா வளப்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக உனக்கு பெரிய இடம் இருக்குது. என்னை பார்க்கும்போது தோணுது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம தயாரிப்பாளர் உங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. கடைசி அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் என்னதான் படம் எடுத்தாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த ரிலீஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒன்று. அந்த ரிலீஸுங்கிறது வந்து இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க செயலாளராக இருக்கனால எனக்கு நேற்று ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்கு, எந்த ஊரில் என்ன பண்ணியிருக்குன்னா நல்லா தெரியும் எனக்கு. இப்போ ஒரு குடும்பஸ்தான் வந்தது, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையா மீடியாஸில் சப்போர்ட் இருந்தது. அப்போ கூட ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது. சில மல்டிப்ளெக்ஸில் ஒரு 5 தியேட்டர் சிட்டியில் வந்து நல்ல மல்டிப்ளெக்ஸ், அதில் எந்த படம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா போகும். அதில் நல்லா போகுது. மற்ற ஊருங்களெல்லாம் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுக்கு அடுத்து மண்டே தான் அதோடைய ஃபேட் விதி இருக்குது. மற்ற படங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் அதோடைய ரெவன்யூ என்னங்கிறது மண்டே தான் நமக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லா தியேட்டர்கள் கண்ட தியேட்டரில் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கூட பார்த்து எவ்வளவு கம்மியாக தியேட்டர் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு ஷோ போட்டால் கூட போதும். நல்ல தியேட்டரில் உங்களுக்கு ஒரு ஷோ கிடைச்சா கூட போதும். அந்த ஜனங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னா அவங்க தியேட்டருக்காரங்களே உங்களை வந்து மேற்கொண்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த மலையாள படம் அஜ்மல் பாய்ஸா அதெல்லாம் வந்தது பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஷோ தான் போட்டாங்க. ஆனால் 2வது ஷோ அதுக்கு மீடியா சப்போர்ட்டு நல்லா இருந்ததுனால அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அவங்களும் மீடியாவில் நல்லா எழுதுனால கடை பெரிய ரெவன்யூ பண்ணிடுச்சு. ஒரு மலையாள படத்துக்கு அந்த அங்கே உள்ள ரிலீஸ் ஈக்குவலாக இங்கே பண்ணிடுச்சு. அதனால் நல்ல படங்கள் ஓடிடுங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சின்ன படம் கிடைக்கல, பெரிய படம் கிடைக்கலன்னா இப்போ சொல்லப்போனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. நேற்று சிங்கிள் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் சிங்கிள் தியேட்டர்னால் நிறையா படங்கள் க்ளோஸு, ஷோ இல்லை, படம் பார்க்குறதுக்கு ஆள் வரல. அப்போ தியேட்டருக்காரங்களை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன எங்களுக்கு தியேட்டரே கொடுக்க மாட்டேன்னீங்கன்னு சொல்லி அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்கும் வழி இருக்குது. மல்டிப்ளெக்ஸ்லாம் 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு 50 டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ் உள்ள தியேட்டருங்க. அது மாதிரி வாங்கி நம்ம அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம வச்சுக்க வேண்டிய இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. காலங்கள் மாறும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணுங்க. கொஞ்சம் அதுக்கு ஒரு பணம் கொஞ்சம் வச்சுங்க. ஒரு 20 தியேட்டர் நல்ல தியேட்டராக தமிழ்நாடு முழுக்க 20 தியேட்டர் நல்ல தியேட்டருங்களாக போட்டு ஒரு ஷோ கிடைச்சா கூட பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ஷோவுக்கும் டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஜனங்க வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நல்ல ரிப்போர்ட் நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திரையிடணும், நேரங்காலம் பார்க்கணும். ரொம்ப அப்போசிஷனில் பெரிய படம் இருக்க முடியாது, போகும்போது நிற்கக்கூடாது, போடக்கூடாது. ஒரு 2 வாரத்துக்கு வெயிட் பண்ணணும். நான் என்ன கொடுமைனாங்க, எல்லாம் 10 ரூபா 10 லட்சம் 5 லட்சம் எல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் அவன் ஹீரோவாக நடிச்சிடுறாங்க. தேவையில்லாத அவன் 45 வயசுக்காரன் போய் ஹீரோவாக நடிக்கிறான். நம்ம என்ன சொல்கிறது அவங்கள? இப்படித்தான் சொல்லி என் படம் 15 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 1 கோடி பட்ஜெட்னு சொல்கிறான். ஆனால் அந்த படம் பார்க்க யார் வருவாங்க? அதனால் ஜனங்க வந்து புது படங்கள்னா பார்க்க ரொம்ப தயங்குறாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம் இங்கே. அதனால் இந்த ஒரு கும்பலில் கூட உங்கள் படம் நல்லாக இருந்தால், திறமையாக இருந்தால், ருசிக்க தெரிய உணவு போல் இருந்தால் நிச்சயமாக படம் ஓடும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் ஆக்கணும். நீங்கள் அதில் நடித்த அத்தனை ஹீரோயின் முதற்கொண்டு எல்லாரும் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் நம்ம மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு விதையாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். அவனு வெற்றியடைய வாழ்த்து கூறி, இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் செலவழித்து இதை வெளியே கொண்டு வர தயாரிப்பாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.